வணக்க நண்பர்களே. இன்றும் ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக உங்களை இன்றைய நாளின் முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு சந்திக்கிறேன். எங்கு பார்த்தாலும் ஐசிசியின் புதிய தரப்படுத்தல்கள் பற்றிய பேச்சு. அசித்த பெர்னாண்டோ இலங்கையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான சாதனை மைல்கல்லை இன்றைய நாளில் அடைந்திருக்கிறார். அவருக்கு கிடைத்திருக்கின்ற இடம் டெஸ்ட் தரப்படுத்தலில் 8ஆம் இடம். ஆனால் சமிந்த வாசுக்கு பிறகு இத்தகைய உயரிய மட்டத்தை அடைந்த இலங்கையின் பந்து வீச்சாளர், வேக பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றுக்கின்றார் அசித்த பெர்னாண்டோ. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். அசித்த பெர்னாண்டோவின் முன்னேற்றம் ஒன்று கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கிலாந்து ஆடுகளங்களில் இம்முறை நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பந்துவீச்சு மூலமாக. இதுவேளை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கின்ற 3வது மருதியமான டெஸ்ட் போட்டியிலும் அவரது பங்களிப்பு எங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லி நாங்கள் இங்கே கருதுகின்ற வேளையில், இங்கிலாந்து இலங்கைக்கு எதிராக 6 அடி 7 அங்குலம் கொண்டு ஒரு வேகப்பந்து வீச்சு புயல் ஒன்றை கொண்டு வரப்போகிறது, அறிமுகம் கொடுத்திருக்கிறது. மேத்யூ பொட்ஸுக்கு பதிலாக அடுத்த போட்டியில் ஆடப்போகின்றார் புதிய இளம் வேகப்பந்து வீச்சாளர். அவரை பற்றி ஏற்கனவே நான் இந்த காணொலிகளில் முன்பு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை ஒரு சில முக்கியமான விடயங்களை அவரை பற்றி பார்க்கலாம். ஜார்ஜ் ஹல் அவரது பெயர். இதுவேளை இந்த புயல் என்று சொல்லும் போது அந்த புயலை போல வேகத்தில் இன்றைய துடுப்படுத்தாடி ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும். ஆஸ்திரேலியாவின் டிராவிஸ் ஹெட். கொஞ்ச காலம் அவரது பெயர் காணாமல் போயிருந்தது. காரணம், அவர் ஓய்விலே இருந்தார். இல்லாவிட்டால் அவரது அணிக்கான போட்டிகள் இருக்கவில்லை. முதலாவது போட்டி பெரிய ஓய்வுக்கு பிறகு அவருக்கு கிடைத்தது. 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பிறகு அந்த முதல் போட்டியிலேயே என்று அசத்தலாக ஆடி கலக்கி இருக்கின்றார். ஆஸ்திரேலியாவின் பல்வேறு சாதனைகளை சமப்படுத்தி இருக்கின்றார். அதேவேளை அதிவேக துடுப்பாட்டம் ஒன்றை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். ஸ்காட்லாந்து அணி சிதறி போயிருக்கின்றது. பாகிஸ்தான் அணிக்குள் பெரும் புயல் வீசிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். அதேவேளை இந்திய அணியின் முன்னாள் தூண், இந்திய அணியின் முன்னாள் பயிற்றுவிப்பாளர் ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பொறுப்பை இப்பொழுது எடுத்திருக்கிறார் என்று உறுதியான தகவலாக இங்கே கிடைத்திருக்கிறது. இந்த பக்கம் சர்வதேச செய்திகள் இவ்வாறு இருக்க, இலங்கையின் இளைய நட்சத்திரங்கள் மீண்டும் ஒரு தடவை தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்காவில் வைத்து. ஆனால் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற இலங்கை ஏ அணிக்கு 3வது இறுதியான போட்டிகளே தோல்வி. ஆனாலும் துடுப்பாட்டத்திலே கலக்கியிருக்கிறார்கள் நுவானிந்து பெர்னாண்டோ, லஹிரு உதார் மற்றும் முக்கியமாக சமிந்து விக்ரமசிங்க. இந்த விக்கி என்று அழைக்கப்படுகின்ற சமிந்து விக்ரமசிங்க 3 போட்டிகளிலும் கலக்கி இருக்கின்றார். இலங்கை தேர்வாளர்கள் ஒரு நாள் சர்வதேச குழாமுக்கு இவரை எடுப்பதற்கு இப்போதே கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. விரிவான அந்த விடயங்களை பார்ப்பதற்கிடையில் இன்றைய நாளிலும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் டேப்டப்ஸை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து உடைக்கின்ற பணத்தை உயரிய பெறுமதியோடு மேலதிக கட்டணம் எதுவும் இல்லாமல் உங்களது உறவுகள் இலங்கையிலும் இந்தியாவில் இருந்தால் அனுப்புவதற்கு மிகச்சிறந்த வழி இதுதான். பாதுகாப்பான வழிமுறை. விரைவாக உங்களது பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். இலகுவாக நீங்கள் அதை அனுப்புவது மிக மிக சுலபம். அதுபோல மேலதிக கட்டணம் எதுவும் கிடையாது என்பது மேலதிக அனுகூலம். ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக பார்க்கின்ற உங்களுக்கு சலுகை தரக்கூடிய விதமாக இப்பொழுது லோஷன் 10 என்ற ப்ரோமோ கோடையும் பயன்படுத்துங்கள். டேப்டப்ஸின் வேகமான பாதுகாப்பான பண பரிமாற்றத்துக்கு. வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் சென்ட். அண்மைய நாட்களில் ஒரு புதிர், அந்த புதிருக்கான விடை இறுதியாக என்பது அதிகமாக உங்கள் மத்தியில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் புதிர் இதுதான். ஐசிசியின் தரப்படுத்தல்கள் விடயங்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த தரப்படுத்தல்களில் இன்று அசித்த பெர்னாண்டோவை நாங்கள் சந்தோஷமாக பார்க்கிறோம். இலங்கையின் இன்னும் துடுப்பாட்ட வீரர்கள், பந்து வீச்சாளர்கள் ஆகியோர் ஏனைய மட்டங்களில் 2020 சர்வதேச போட்டிகள், ஒருநாள் போட்டிகளில் உயர்வான மட்டத்தை அடைய மாட்டார்களா என்று பார்த்துக் கொண்டிருக்க போது உங்களிடம் வருகின்ற கேள்வி, நாங்கள் முரளி 1ஆம் இடத்தில் இருந்ததை பார்த்திருக்கிறோம், சமிந்த வாசின் முன்னேற்றம் கண்டிருக்கிறோம், சங்கக்கார கலக்கியதை பார்த்திருக்கிறோம், அண்மை காலமாக கலக்கி வருகின்ற நட்சத்திரங்கள் வானிதோ ஹசரங்கம், மஹீஸ் தீக்ஷன் ஆகியோரது முன்னேற்றத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் நொஸ்டால்ஜியா சொல்லப்படுகிற, கொஞ்சம் அந்த காலத்துக்கு, மிக நீண்ட பழைய காலம் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னோக்கி நாங்கள் உங்களை அழைத்துக் கொண்டு செல்ல போகிறோம். அந்த வகையில் ஒரு கேள்வி உங்களுக்காக. இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்களில் மிகச்சிறந்த ஒருநாள் சர்வதேச ரேட்டிங் புள்ளிகளை வைத்திருந்தவர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. தரப்படத்தில் 1ஆம் இடத்தை ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் அடைந்த ஒரே ஒருவர் இருக்கிறார் இலங்கையிலே. நானால் கேட்பது, இந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் தரப்படுத்தலில் அதிகூடிய தரப்படுத்தல் புள்ளிகளை வைத்திருந்த அந்த இலங்கையர் யார்? அவரை கண்டுபிடித்து விடைகளை நீங்கள் காமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு சொல்லலாம். இந்த காணொலியின் நிறைவு பகுதியிலே விடைய சொல்கிறேன் இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்களும். இன்றைய நாளிலும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற மற்றொரு அனுசரணையாளர் ஃபேமஸ் இன்வெர்டேசி. குழு என்று மலையகத்தை போல, குளிர் நாட்டை போல குளிர்வதற்கு உங்கள் அறைகளை, உங்கள் வீட்டை அதுபோல உங்கள் அலுவலகங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள ஃபேமஸ் இன்வெர்டேசி இருக்கிறது. 100% காப்பர் வைண்டிங், ஜப்பானிய தொழில்நுட்பம். இது மட்டுமில்லாமல் 5 வருட உத்தரவாதம் வழங்கப்படுகிறது.
அத்தோடு மிக முக்கியமாக ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசியை பொறுத்தவரையில் 60% மின்சார பாவனையை கட்டுப்படுத்தக்கூடியது. எனவே மிகச்சிறந்த ஏசியை மிகச்சிறந்த விலையிலே இலங்கையிலே பெற்றுக்கொள்ள லிபர்டி பிளாசாவின் முதலாம் மாடியில் இருக்கிறது அவர்களது காட்சியறை. நீங்களும் சென்று கேட்டு வாங்குங்கள். ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி AR Vilotion ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருக்கின்றன. ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்ட் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி. Your comfort our priority. இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மறுதியமான டெஸ்ட் போட்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆரம்பிக்க போகிறது. அந்த போட்டிக்கு முன்னதாக இப்பொழுது ICCயின் புதிய தரப்படுத்தல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் இலங்கையும் இங்கிலாந்து ஆடிய 2 டெஸ்ட் போட்டிகளும் அதுபோல பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஆடிய 2 டெஸ்ட் போட்டிகளும் உள்ளடக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இலங்கை தரப்படுத்தலில் அணியாக தரப்படுத்தலில் முன்னேற்றம் கண்டிருப்பது ஓரளவு ஆறுதலான. அதனால் இந்த 2 போட்டிகளையும் வென்றிருந்தால் இல்லாவிட்டால் ஒரு போட்டியிலாவது வெற்றி தோல்வியற்ற முடிவை பெற்றிருந்தால் இலங்கை இன்னும் முன்னேற்றம் கண்டிருக்கும் என்பது தெளிவாக தெரியக்கூடிய ஒன்று. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் புள்ளிகளின் பட்டியலில் இலங்கை கீழே விழுந்திருக்கிறது. இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அதை முன்னேற்றிக் கொள்ள வழிவகை வேண்டும். அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகளின் பட்டியல் வந்த பிறகு இந்த தரப்படுத்தல் விவரங்களில் பெரிய அளவு அக்கறை காண்பிப்பதில்லை நாங்கள் என்பது முக்கியமானது. ஆனால் தொடர்ந்து இந்த டெஸ்ட் தரப்படுத்தலை பொறுத்தவரையில் இப்போது அண்மை காலமாக முன்னேற்றம் கண்டு வரும் அணிகளை நாங்கள் இங்கே நோக்க வேண்டியது அவசியமாகிறது. டெஸ்ட் தரப்படுத்தலில் தொடர்ந்து 1ஆம் இடத்தில் இருக்கிறது ஆஸ்திரேலியா 124 புள்ளிகளோடு. இந்தியா அண்மை காலமாக டெஸ்ட் போட்டிகளில் இனி பங்களாதேஷை வரவேற்க போகிறது செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் 120 புள்ளிகளோடு இந்தியா 2ஆம் இடத்தில். இங்கிலாந்து இப்பொழுது முன்னேற்றம் கண்டு 108 புள்ளிகளோடு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. 4ஆம் இடத்தில் தென்னாப்பிரிக்கா 104, 5 நியூசிலாந்து 96 புள்ளிகள். பாகிஸ்தானின் தோல்வி இலங்கைக்கான முன்னேற்றத்தை கொடுத்து இலங்கை இப்பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கிறது 83 புள்ளிகளோடு. 7ஆம் இடத்தில் மேற்கிந்திய தீவில் அவர்களும் இப்பொழுது பாகிஸ்தானை முந்திவிட்டார்கள் 77 புள்ளிகளோடு. 8ஆம் இடத்தில் பாகிஸ்தான் கடந்த 56 ஆண்டுகளில் கண்ட மிகப்பெரிய வீழ்ச்சி இது. இப்பொழுது டெஸ்ட் தரப்படுத்தலில் பாகிஸ்தான் இருப்பது 8ஆம் இடத்தில் 76 புள்ளிகளோடு. அவர்களுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் வெறும் 10 புள்ளிகள் தான் வித்தியாசம். பங்களாதேஷ் இப்பொழுது 66 புள்ளிகள். தொடர்ந்து அயர்லாந்து, ஜிம்பாப்வே, ஆப்கானிஸ்தான் என்று முதல் 12 அணிகள் இப்பொழுது டெஸ்ட் விளையாடும் அணிகள் இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருநாள் சர்வதேச தரப்படுத்தல்களை பொறுத்தவரையில் அண்மை காலமாக பெரிய அளவில் ஒருநாள் போட்டிகள் இல்லை. எனவே இந்தியா தொடர்ந்து 1ஆம் இடத்தில் 118, ஆஸ்திரேலியா 116 புள்ளிகளோடு 2ஆம் இடம், தென்னாப்பிரிக்கா 112, தொடர்ந்து பாகிஸ்தான் 4, நியூசிலாந்து 5, இலங்கை அங்கேயும் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. 7 இங்கிலாந்து, 8 பங்களாதேஷ், 9 ஆப்கானிஸ்தான், 10 மேற்கிந்திய தீவுகள், தொடர்ந்து ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, ஜிம்பாப்வே, நெதர்லாந்து, நேபாளம், ஒமான், அமெரிக்கா, கனடா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் என்று சொல்லி முதல் 20 இடங்களில் உள்ள அணிகள் இவ்வாறு இருக்கின்றன. 2020 சர்வதேச ஆடவர் அணிகளின் தரப்படுத்தலை பார்த்தால் இந்தியா அதில் 1ஆம் இடத்தில் இருக்கிறது 267 புள்ளிகள். இன்று ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்தை வென்றது. ஆனால் பெரிய அளவில் ஆஸ்திரேலியாவுக்கு அதனால் புள்ளிகள் கிடைக்கப் போவதில்லை. ஆஸ்திரேலியா 2ஆம் இடத்தில் 256 புள்ளிகள். 3ஆம் இடத்தில் மேற்கிந்திய தீவுகள் 255. ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கும் இடையில் 1 புள்ளி வித்தியாசம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் 11 புள்ளிகள் வித்தியாசம். தொடர்ந்து 4ஆம் இடத்தில் இங்கிலாந்து, அடுத்த 5 நியூசிலாந்து, 6 தென்னாப்பிரிக்கா, 7 பாகிஸ்தான், 8ஆம் இடத்தில் இலங்கை இருக்கிறது, 9 பங்களாதேஷ், 10 ஆப்கானிஸ்தான். தொடர்ந்து வரும் இடங்களில் அயர்லாந்து, ஜிம்பாப்வே, ஸ்காட்லாந்து, நமீபியா, நெதர்லாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், நேபாளம், அமெரிக்கா, ஒமான் மற்றும் பப்புவா நியூ கினி ஆகிய அணிகள் இருக்கின்றன. இனி தனித்தனி வீரர்களின் தரப்படுத்தலை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் ஆடவர் டெஸ்ட் துடுப்பாட்ட தரப்படுத்தலை பொறுத்தவரையில் முதல் 10 இடங்களில் உள்ள நட்சத்திரங்களை அவதானித்து பார்த்தால் ஜோ ரூட் தன்னுடைய 1ஆம் இடத்தை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கிறார். அவர் பெற்றிருந்த வாழ்நாளின் மிகச்சிறந்த தரப்படுத்தல் புள்ளிகளை விட 1 புள்ளி குறைவாக இப்போது இருக்கின்றார். இப்போது 922 புள்ளிகள். அவர் பெற்றுக்கொண்ட வாழ்நாளின் தன்னுடைய தனிச்சிறப்பான அதிகூடிய புள்ளிகள் 923 இந்திய அணிக்கு எதிராக எட்ஜ்பாஸ்டனில் 2022ஆம் ஆண்டு டெஸ்ட் போட்டி ஆடிய வேளையில் அதை பெற்றிருந்தார். 2ஆம் இடத்தில் நியூசிலாந்தின் கேன் வில்லியம்சன், 3 மற்றொரு நியூசிலாந்து வீரரான டேரல் மிச்சல், 4ஆம் இடத்தில் ஸ்டீவ் ஸ்மித், 5 ஹரி புரூக், அவர் சற்று வீழ்ச்சி கண்டிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த 3 இந்தியர்கள் அடுத்தடுத்து ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி 6, 7, 8. 9ஆம் இடத்திலே ஆஸ்திரேலியாவின் உஸ்மான் கவாஜா, 10ஆம் இடத்தில் முகமது ரிஸ்வான், தொடர்ந்து 10ஆம் இடத்திலே சமப்படுத்தலாக மானஸ் லபிஷேன் இருக்கின்றார். 12ஆம் இடத்திலே பாகிஸ்தானின் பாபர் அசாம், திமுத் கருணாரத்ன வீழ்ச்சி கண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் 13ஆம் இடத்திலே. தொடர்ந்து டிராவிஸ் செட் 14, பங்களாதேஷின் லிட்டன் தாஸ் 12 ஸ்தானங்கள் மேலெழுந்து இறுதியாக பெற்றுக்கொண்ட சதத்தோடு இப்பொழுது 15ஆம் இடத்தில். 16ஆம் இடத்திலே தனஞ்சய டி சில்வா இருக்கின்றார். தொடர்ந்து முஷ்ஃபிக் இப்ராஹிம், பென் டக்கட், சுப்மன் கில் மற்றும் சவுத் ஷக்கீல் ஆகியோர் முதல் 20 இடங்கள் இருக்கின்றார்கள். சவுத் ஷக்கீல் 7 ஸ்தானங்கள் கீழ் விழுந்திருக்கின்றார். இந்த 2 டெஸ்ட் போட்டிகளை கண்ட மோசமான பெறுவர்களை அடுத்து. அதுபோல தொடர்ந்து வர போகின்ற வீரர்களில் 23ஆம் இடத்திலே தினேஷ் சந்திமால் இருக்கின்றார். 25ஆம் இடத்திலே கவிந்து வெண்டிஸ், அவர் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டு வருகின்றார். இந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் 11 ஸ்தானங்கள் முன்னேறி இப்பொழுது 25ஆம் இடத்தில் வந்திருக்கின்றார். மேத்யூஸின்
ரமேஷின் வீழ்ச்சி தொடர்கின்றது. இப்பொழுது அவர் 27ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே இலங்கையின் 5 துடுப்பாட்ட வீரர்களை நாங்கள் இங்கே பார்த்தோம். முதல் 30 இடங்களுக்குள் என்பது ஒரு ஆறுதலான விடயம் தான். இந்த முன்னேற்றம் காண இடம் உண்டு. இன்னும் துடுப்பாட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை வீரர்களிடமிருந்து. ஒருநாள் சர்வதேச துடுப்பாட்ட தரப்படுத்தலை நாங்கள் பெரிதாக பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அண்மை காலமாக போட்டிகள் இல்லை என்ற காரணத்தால் பாகிஸ்தானின் பாபர் அசாம், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஹரி டெக்டர், டாரல் மிச்சல், டேவிட் வார்னர், பேட்டும் நிசங்க, டேவிட் மலான் மற்றும் ரசிப் அனிடாசன் ஆகியோர் முதல் 10 இடங்கள் இருக்கின்றார்கள். 2020 சர்வதேச வீரர்களின் தரப்படுத்தலை பொறுத்தவரையிலும் முதல் 10 இடங்களில் உள்ளவர்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு போலாம். டிராவிஸ் ஹெட், சூரியகுமார் யாதவ், பில் சால்ட், யசஸ்வி ஜெய்ஸ்வால், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஜாஸ் பட்லர், நிக்கலஸ் பூரான், ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் 10ஆம் இடத்தில் எய்டன் மாக்ரம் ஆகியோர் இருக்கின்றார்கள். ஆடவர்களது டெஸ்ட் பந்து வீச்சு வரிசையை நாங்கள் எடுத்து பார்த்தால் அஸ்வின் தொடர்ந்து முதலாம் இடம், இறுக்கமாக அவரது முதலாம் இடம் அசையாமல் இருக்கிறது 870 புள்ளிகளோடு. 2ஆம் இடத்தில் ஹேசில்வுட் 847 புள்ளிகள் ஆஸ்திரேலியா. 3ஆம் இடத்தில் பும்ரா, 4 பேட் கமின்ஸ். எனவே முதல் 4 இடங்களும் 2 ஆஸ்திரேலியர்கள், 2 இந்தியர்கள். 4ஆம் இடத்திலே பேட் கமின்ஸோடு சரிசமனாக இருக்கின்றார் ககிசோ ரபாடா. தொடர்ந்து 6ஆம் இடத்திலே ஆஸ்திரேலியாவின் நேத்தன் லயன், 7 இந்தியாவின் ஜடேஜா. அவரை விட 54 புள்ளிகள் குறைவாக 8ஆம் இடத்திலே இப்பொழுது 9 ஸ்தானங்கள் மேலெடுத்து வந்திருக்கிறார் அசித்த பெர்னாண்டோ. நல்ல ஒரு முன்னேற்றம். இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் அவருக்கான உயர்வை கொடுத்திருக்கிறது. 9ஆம் இடத்திலே கைல் ஜேமிசன், 10ஆம் இடத்திலே மேட் ஹென்ரி மற்றொரு நியூசிலாந்து வீரர். தொடர்ந்து வருகின்ற இடங்களை பார்த்தால் பாகிஸ்தானின் ஷைன் ஷாஃப்ரிடி, மிச்சல் ஸ்டாக், அதுபோல 4 ஸ்தானங்கள் வீழ்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் பெரிதாக பிரகாசிக்காத ஆனால் முதல் 10 இடங்கள் இருந்த பிரபா ஜெயசூரிய இப்பொழுது 10க்கு வெளியே வந்திருக்கின்றனர் 13ஆம் இடத்திலே. ஜெய்டன் சீல்ஸ், குல்தீப் யாதவ், கிறிஸ் வோக்ஸ், ஒலி ரொபின்சன், ஆண்ட்ரிச் நோக்கியா, டைஜுல் இஸ்லாம் மற்றும் கேமர் ரோச் ஆகியோர் முதல் 20 இடங்கள் இருக்கின்ற ஏனைய பந்து வீச்சார்கள். பங்களாதேஷின் மெய்தி ஹசன் இப்பொழுது 22ஆம் ஸ்தானத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறார். அதுபோல இலங்கையின் ரமேஷ் மெண்டிஸ் 31ஆம் இடத்திலே அண்மை காலமாக போட்டிகளில் இடம்பெறாத காரணத்தால் வீழ்ந்து கொண்டு செல்கின்றார். கசும் ராஜித்தவும் அவர்தான் அணியிலே தெரிவு செய்யப்படாதன் காரணமாக இப்போது 40ஆம் இடத்துக்கு கீழே விழுந்திருக்கிறார். எனவே 40ஆம் இடம், 40 இடங்களுக்குள் 4 இலங்கை பந்து வீச்சாளர்கள் இருப்பதை பார்க்கும். அதுபோல ஒரு நாள் மற்றும் 2020 சர்வதேச பந்துவீச்சுகள் பெரிதாக அவதானிக்கப்பட தேவையில்லாதவை. அண்மைக்கால மாற்றங்கள் பெரிதாக இல்லாத காரணத்தால் சர்வதேச போட்டிகள் இல்லாத காரணத்தால் ஆடவர்களது டெஸ்ட் சகோதர வீரர்களின் பட்டியலை நாங்கள் இங்கே எடுத்து பார்ப்போம். முதலாம் இடத்தில் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா 444 புள்ளிகளோடு, அதுபோல அஸ்வின் 322 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில், ஷகிப் அல் ஹசன், ஜோ ரூட், ஜேசன் ஹோல்டர், அக்சார் பட்டேல், மெய்தி ஹசன், பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் வோக்ஸ் மற்றும் பேட் கமின்ஸ் ஆகியோர் முதல் 10 இடங்கள் இருக்கிறார்கள். மெய்தி ஹசனின் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும். முதல் தடவையாக டாப் 10க்குள்ளே அவர் வந்திருக்கிறார். தொடர்ந்து 11 முதல் 20 வரை உள்ள இடங்களில் மார்க்கோ யான்சன், மேட் ஹென்ரி, கைல் மாயர்ஸ், மிச்சல் ஸ்டார்க், கேமரூன் கிரீன், கைல் ஜேமிசன், கஸ் அட்கின்சன், நேத்தன் லயன், கிளென் பிலிப்ஸ், ககிசோ ரபாடா ஆகியோர். இதிலே கஸ் அட்கின்சனை குறிப்பிட வேண்டும். 48 ஸ்தானங்கள் மேலிருந்து இலங்கைக்கு எதிராக லோர்ட்ஸ் மைதானத்தில் காட்டிய சகலதுறை திறமை அவரை 17வது இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனவே இந்த தரப்படுத்தல் விடயங்களை பார்க்கும்போதுதான் இலங்கையின் அசித்த பெர்னாண்டோ சமிந்த வாசுக்கு பிறகு இவ்வளவு உயர்வை கண்ட இலங்கையின் வேக பந்து வீச்சாளராக மாறியிருக்கிறார். சமிந்த வாஸ் அந்த காலத்தில் அவர் 800 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்திலே இருந்தார். முன்பு இருந்த ICC தரப்படுத்தலின் போது அவர் பெற்றுக்கொண்ட உயர்வான மட்ட புள்ளி அது. அதுக்கு பிறகு இலங்கையின் எந்த ஒரு வேக பந்து வீச்சாளரும் இந்த அளவு புள்ளிகளை எடுத்ததில்லை என்பதுதான் இங்கே முக்கியமானது. சமிந்த வாஸ் மிகச் சிறப்பான ஃபார்மில் இருந்த ஒரு காலகட்டத்தில் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய அணிக்கு எதிராக மிகச்சிறப்பான அவரது பந்து வீச்சு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 20 கூட்டங்களை கொடுத்து அந்த பந்து வீச்சோடு அவருடைய 89வது டெஸ்ட் போட்டியில் 800 புள்ளிகளை அடைந்திருந்தார். அதுதான் அவர் பெற்றுக்கொண்ட அதி உயர் புள்ளிகளாக அமைந்திருந்தன. ICCயின் தரப்படுத்தல்களில் சமிந்த வாஸ் பெற்றுக்கொண்ட மிகச்சிறந்த ஸ்தானம் 3ஆம் ஸ்தானம். 355 டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்திருந்த சமிந்த வாஸ் இந்த 3ஆம் ஸ்தானத்தை தான் அதி உயர் மட்டத்தில் எடுத்திருந்தார். அவருக்கு பிறகு இலங்கையின் வேக பந்து வீச்சாளர் யாரும் இந்த உயர்வான மட்டத்தை எட்டியதில்லை. சுரங்க லக்மால், தம்மிக பிரசாத், நுவான் குலசேகர, லசித் மாலிங் ஆகியோர் ஓரளவுக்கு சிறப்பான அடைவு மட்டத்தை எட்டினாலும் இந்த 600 புள்ளிகளை கூட அவர்கள் தாண்டியது கிடையாது. எனவே இப்போது அசித்த பெர்னாண்டோ உயர்வான மட்டம் ஒன்றுக்கு உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இதை அவர் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ரசிகர்கள் விரும்புகின்ற விடயமாக இங்கே இருக்கிறது. எனவே இப்போது 734 புள்ளிகளோடு தரப்படுத்தலில் 8ஆம் இடத்தை பெற்றுக்கின்ற அசித்த பெர்னாண்டோ இந்த முன்னேற இடம் உண்டு. இலங்கையின் தலைமை பந்து வீச்சாளராக இப்பொழுது அவர் மாறி இருக்கின்றார் என்பது உண்மையில் இலங்கைக்கும் அவருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். இதை அவர் கொண்டு செல்ல வேண்டும். இந்த இலங்கையின் மிகச் சிறப்பான இளம் பந்து வீச்சு அணி ஒன்றை உருவாக்குவதில் பயிற்றுவிப்பாளர்களுக்கு சரியான வழிகாட்டியாக அவர் இருக்க வேண்டும். இனி அடுத்து வரப்போன தலைமை பயிற்றுவிப்பாளர் இவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடியதாக இங்கே இருக்கும். குறிப்பாக இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கையின் அடுத்த கட்ட நகர்வுகள் இனி நியூசிலாந்து அணிக்கு எதிராக காலி மைதானத்தில் இடம்பெறும் போது இலங்கைக்கு 2 வேக பந்து வீச்சாளர்கள் தான் அதிகபட்சம் தேவைப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது அசித்த பெர்னாண்டோடு அடுத்தவர் இலங்கையின் ஆடுகளங்களில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒருவரை இலங்கை தேர்வாளர்கள் தேர்ந்தெடுப்பது முக்கியம். ஆனால் அதுக்கெல்லாம் முதல் இந்த 3வது ஓவல் டெஸ்ட் போட்டி முக்கியமானதாக இலங்கைக்கு இருக்கும். இலங்கையின் பந்து வீச்சு வரிசை, அதுபோல இலங்கையின் நுட்பங்கள், இதர முக்கியமான விடயங்கள் குறித்து நாளைய தினம் நாங்கள் காணொலியில் பேசுவோம். முதலில் வாழ்த்துக்களை அசித்த பெர்னாண்டோவுக்கு சொல்லிக் கொள்வோம். இப்போது நாங்கள் அடுத்ததாக பார்க்க போவது இலங்கை A அணியின் சிறப்பான ஆட்டம்.
தென்னாப்பிரிக்காவிலே இடம்பெற்று வருகின்ற இலங்கை ஏ அணி மற்றும் தென்னாப்பிரிக்கா ஏ அணிகளுக்கு இடையிலான தொடரின் 3வது இறுதியுமான ஒருநாள் போட்டி, உத்தியோகபற்ற ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி மிகச் சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடுகிறது. பந்து வீச்சை போட்டு பிளந்து கட்டியிருந்தது தென்னாப்பிரிக்காவின் ஏ அணி. இதனால் தோற்று போனார்கள். ஆனால் மிகச் சிறப்பான ஆட்டப்பிரதிகளை இலங்கையின் வீரர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்பது கவனிக்கக்கூடும். இந்த போட்டிக்கு பிறகு இனி 2 உத்தியோகபற்ற டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற போன அதிலும் இலங்கை வீரர்கள் மிகச் சிறப்பான முறையில் பிரகாசிப்பார்கள் என்ற நம்பிக்கை இப்போது இந்த தொடரை பார்த்த பிறகு எங்களுக்கு ஏற்பட்டுகிறது. இந்த நாளில் இடம்பெற்ற போட்டியில் 300க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் குவிக்கப்பட்டன. பொச்செஃப்ஸ்ட்ரூம் மைதானத்தில் இதை தென்னாப்பிரிக்கா துரத்தி எடுத்தது. கடந்த 2 போட்டிகளில் இலங்கை 290 மற்றும் 270 ஆகிய ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றிருந்தது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா 2வதாக துடுப்படுத்தாடி துரத்தி அடித்து வந்திருக்கிறது. முதல் 2 போட்டிகளிலும் இலங்கை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இலங்கையின் சிறப்பான பந்துவீச்சு மூலமாக ஏற்பட்டது. அதே போலதான் இலங்கை முதலில் துடுப்படுத்தாடித்தான் முதல் 2 போட்டிகளை வென்றிருந்தது. இன்று தென்னாப்பிரிக்காவின் டேவிட் பெடிங்கமின் தனிநபர் மிகச் சிறப்பான துடுப்பாட்ட பெறுவர் அவர்களுக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இன்றும் இலங்கை ஏதான் நாணய சுழற்சி வென்றது. முதலில் துடுப்படுத்தாடியது. 300 ஓட்டங்களை கடந்திருந்தது. லஹிரு உதார தன்னுடைய ஃபார்மை தொடர்ந்தார். என்றும் 94 பந்துகளில் 90 ஓட்டங்களை எடுத்தார். 10 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டத்தோடு. அதுபோல நுவனிந்து பெர்னாண்டோ 52 பந்துகளில் 52 ஓட்டங்களை எடுத்தார். பசிந்து சூரிய பண்டார இன்றைய நாளிலும் துடுப்பாட்ட ஏமாற்றம் 11 ஓட்டங்கள். சஹன் ஆராய்ச்சியை கடந்த போட்டியில் அரைச்சதம் எடுத்தவர் என்று ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். காமில் மிஷாரா முதல் போட்டிக்கு பிறகு அடுத்த 2 போட்டிகளில் சோபிக்கவில்லை என்று 11 ஓட்டங்கள். பவன் ரத்நாயக் 9. ஆனால் சமிந்து விக்ரம்சிங்க தன்னுடைய ஃபார்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 3 போட்டிகளிலுமே மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார். இன்றும் 54 பந்துகளில் 4 6 ஓட்டங்கள் 3 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காமல் 70 ஓட்டங்களை எடுத்து அசத்தலாக ஆடி இலங்கை அணிக்கு பெரிய நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். அந்த ஓட்ட எண்ணிக்கையை இறுதி நேரத்தில் உயர்த்துவதற்கு சமிந்து விக்ரமசிங்கவின் அதிரடி அனாயசமான துடுப்பாட்டம் உதவி இருந்தது. முதல் போட்டியில் 39 பந்துகளில் 55, 2வது போட்டியில் 35 பந்துகளில் 48, 3வது இறுதியான இன்றைய போட்டியில் 54 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 70 என்று சொல்லி தன்னிடம் உள்ள மிகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றார் இந்த இளைஞர். இந்திய அணிக்கு எதிராக 2020 சர்வதேச போட்டிகளில் அறிமுகத்தில் கலக்கிய பிறகு இப்பொழுது ஒருநாள் போட்டிகளில் தன்னை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டியிருக்கிறது. இலங்கை தேசிய அணிக்குள் மிக விரைவில் அவர் வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த தொடரை பொறுத்தவரையில் 173 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். ஸ்ட்ரைக் ரேட் 135.16, சராசரி 86.5. எனவே இலங்கையின் மிகச்சிறந்த நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த தொடரில் அவர் உருவாகி இருக்கின்றார் என்பது மாற்று கருத்து இல்லாமல் நாங்கள் அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய ஒன்று. சமிந்து விக்ரமசிங்கவின் இந்த துடுப்பாட்டமும் சேர்ந்து இலங்கைக்கு 300க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை கொடுத்திருந்தது. தினுர கலுப்பானவும் கலக்கியிருந்தார். 2 6 ஓட்டங்கள் 2 4 ஓட்டங்கள் 57 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 45. இன்னும் கொஞ்சம் அவர் வேகமாக ஆடியிருந்தால் இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய ஓட்ட எண்ணிக்கை ஒன்றை எடுத்திருக்கும். தென்னாப்பிரிக்காவின் பந்துவீச்சில் டெவால் பிரேவிஸ் ஒரு பந்து வீச்சாளராக இருந்து கலக்கி 46 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை விட்டிருந்தார். தென்னாப்பிரிக்கா துடுப்படுத்த ஆடிய வேளையில் தனியே டேவிட் பெடிங்கம் மட்டும் ஒரு முனையில் நின்று அந்த அணி பெற்றுக்கொண்ட துரத்தி அடித்த ஓட்ட எண்ணிக்கையில் பாதிக்கு மேலே அவர் எடுத்திருந்தார். 129 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 188 ஓட்டங்கள், 5 6 ஓட்டங்கள், 24 ஓட்டங்களோடு. டோனி டி ஜோசி 25, அணித்தலைவரான மேத்யூ பிரிட்ஸ்க் 36, மீக்கேல் ஏ பிரின்ஸ் 31 என்ற ஓட்டங்களை எடுக்க இறுதியாக 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. 7 ஓவர்களும் ஒரு பந்து மீதம் இருக்க நிலையில் 43 பந்துகள் மீதம் இருக்க இந்த 308 என்ற ஓட்ட இலக்கை துரத்தி அடித்தது. இலங்கையின் பந்து வீச்சு சிதறடிக்கப்பட்டது. இன்று முகமது சிராஜ் ஆடியிருக்கவில்லை. தினுர கலப்பானவின் 5 ஓவர்கள் 54, சாமிக குணசேகரவின் 6 ஓவர்களில் 38, சஹன் ஆராய்ச்சிகையின் 2 ஓவர்களில் 23 என்று பந்து வீச்சு பந்தாடப்பட்டது. கவிந்து ஆதிஷானின் 7 ஓவர்களில் 52 ஓட்டங்கள். ஓரளவு பரவாயில்லை என்றால் முதல் 2 போட்டிகளில் சிறப்பாக பதவி சேர்ந்த துஷான் ஹேமந்தவை தான் சொல்லலாம். ஹேமந்த இன்று 58 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். அதுபோல சமிந்து விக்ரமசிங்கவின் 5 ஓவர்களிலும் 39 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இலங்கை இந்த போட்டியில் தோற்றிருந்தாலும் தொடரை 2-1 என்று தனதாக்கி இருக்கிறது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக டேவிட் பெடிங்கம் தெரிவு செய்யப்பட்டதால் தொடர் நாயகனாக இலங்கையின் விக்கெட் காக்க துடுப்பாட்ட வீரர் லஹிரு உதார இந்த தொடர் முழுவதும் 181 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் தெரிவாகி இருக்கிறார். இப்போது 4 நாள் போட்டிக்கான இலங்கை அணி தயாராகிறது. இப்போது தென்னாப்பிரிக்காவின் 4 நாள் போட்டிகளுக்கான குழாம் அறிவிக்கப்பட்டுகிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட குழாமில் ஒரு சில மாற்றங்களோடு ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவின் ஒரு நாள் குழாம் அறிவிக்கப்பட்ட வேளையில் இந்த டோனி டி ஜோசி அதுபோல மேத்யூ பிரிட்ஸ்க் ஆகியோரை தாண்டி கைல் வெரியன் தென்னாப்பிரிக்காவின் தேசிய அணியின் விக்கெட் காப்பாளர் தான் தலைவராக அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் ஏனோ இந்த தொடரில் ஆடி இருக்கவில்லை. இப்பொழுது தென்னாப்பிரிக்காவின் 4 நாள் அணிக்கு தலைவராக அண்மை காலத்தில் தென்னாப்பிரிக்காவின் வீரர்கள் அத்தனை பேரும் SA20 போட்டிகளில் பிஸியாக இருந்த நேரம் தென்னாப்பிரிக்காவினால் 2ஆம் தர அணி ஒன்று உருவாக்கப்பட்ட நியூசிலாந்துக்கு அனுப்பப்பட்டது. அந்த அணிக்கு தலைமை தாங்கிய நீல் பிராண்ட் இப்போது தலைவராக நியமிக்கப்படுகின்றனர். 4 நாள் அணியிலும் கூட தென்னாப்பிரிக்காவின் அனுபவம் வாய்ந்த தேசிய மட்ட வீரர்கள் பல பேர் உள்ளடக்கப்படுகிறார்கள். நீல் பிராண்டின் தலைமையில் மார்க்ஸ் அக்கமன், மேத்யூ பிரிட்ஸ்க், டேவோல் பிரேவிஸ், டேஷ்பாங் டிதோல், ஜீன் டு பிளேசி, அதுபோல பேட்ரிக் க்ரூகர், ரிவால்டோ முனுசாமி, மிகாலி மோப்போங்வானா, மிகேல் பிரிட்டோரியஸ், சீனித்தம்பே கொஷேல், லுத்தோ சிபாம்லா, பிரணாலன் சுப்ராயன், பேயர் ஸ்வான்போல் மற்றும் கோடி யூசுப் ஆகியோர் ஆடப்போனார். மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நாள் தொடரில் சிறப்பு ஆடியதைப் போல இலங்கை ஏ அணி 4 நாள் போட்டிகளிலும் சிறப்பாக ஆடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவதானித்திருக்கும்.
இப்போது இன்று இடம்பெற்ற ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 சர்வதேச போட்டியை பார்க்கலாம். எடின்பர்க் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த தொடரானது ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு செல்ல முதல் ஸ்காட்லாந்தோடு ஆடுகின்ற தொடராக இது அமைய போகிறது. இந்த தொடரின் முதல் போட்டி இந்த நாளில் இடம்பெற்றது. மிச்சேல் மார்ஷ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி களமிறங்கியிருந்தது. இதிலே ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக 3 2020 சர்வதேச போட்டிகள் எடின்பரோ மைதானத்தில் ஆடப்பட போகின்றன. அந்த போட்டிகள் இந்த நாளில் இடம்பெற்ற முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அசத்தலாக மிக இலகுவாக போட்டியை வென்றெடுத்தது. 62 பந்துகள் மீதம் இருக்க துரத்தல் அப்படி ஒரு அசுர துரத்தலாக இது அமைந்திருந்தது. நாணய சுழற்சியில் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் கடத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. ஸ்காட்லாந்து அணி மிகச்சிறப்பாகவே தொடுப்படுத்தாடி இருந்தது என்று சொல்ல வேண்டும். தங்களது 20 ஓவர்களில் 154 ஓட்டங்களை எடுத்தது, 9 விக்கெட்டுகளை எடுத்தது. அதிகபட்சமாக 28 ஓட்டங்களை ஜோர்ஜ் முன்சி எடுத்திருந்தார். அதுபோல மேத்யூ கிராஸ் விக்கெட் காப்பாளர் 27 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அணித்தலைவர் ரிச்சி பெரிங்டன் 23 ஓட்டங்களை எடுத்தார். ஆஸ்திரேலியாவின் ஒப்பீட்டளவில் இளைய அணியின் இந்த சிறப்பான பந்துவீச்சிலே ஷோன் அபோட் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆடம் ஜாம்பா 2 விக்கெட்டுகள், சேவிய பார்ட்லட் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 155 என்பது இலக்கு. அவர்கள் அடைந்தது வெறும் 9 ஓவர்கள் 4 பந்துகளில். பாதி அளவு ஓவர்கள் கூட துடுப்படுத்த ஆடவில்லை. துரத்தர் என்றால் அசுர துரத்தர். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்தது. முதல் 3 பந்துகளை சந்தித்து ஆஸ்திரேலியாவின் எதிர்காலம் என்று கருதப்பட்ட டேவிட் வார்னருக்கு பிறகான ஆஸ்திரேலியாவின் புதிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கொண்டு வரப்படுகின்ற ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். ஆனால் டிராவிஸ் ஹெட் அதற்கெல்லாம் ஈடுகட்டி அணித்தலைவர் மிச்சேல் மார்ஷோடு சேர்ந்து ஒரு இணைப்பாட்டம் அசுர வேகத்திலே வெறும் 6 ஓவர்களில் 2 பேரும் சேர்ந்து 113 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இதிலே டிராவிஸ் ஹெட் 25 பந்துகளில் 80 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். 5-6 ஓட்டங்கள், 12-4 ஓட்டங்களோடு அசத்தலான ஆட்டம். அங்கே வந்துவிட்டன 78 ஓட்டங்கள். 80 ஓட்டங்களில் 78 ஓட்டங்களை அவர் தனியே சிக்சர்களில், பவுண்டரிகளில் மட்டும் எடுத்திருந்தார். மிகச் சிறப்பான வேகமான அதிரடி ஆட்டம். இதில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டன. அரைச்சதம் 2020 போட்டிகளில் ஆஸ்திரேலியாவின் வேகமான அரைச்சத சாதனை இன்றைய நாளில் சமப்படுத்தப்பட்டது. வெறும் 17 பந்துகளில் இந்த அரைச்சதத்தை விளாசி தருகிறார் டிராவிஸ் ஹெட். இத்தனைக்கும் அவர் முதல் 7 பந்துகளில் 13 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுக்கு பிறகுதான் இந்த வேகமான துடுப்பாட்டம் ஆரம்பித்தது. மிச்சேல் மார்ஷ் 12 பந்துகளில் 39 ஓட்டங்களை எடுத்தார். அவரும் சாதாரண லேசப்பட்ட வேகம் கிடையாது. டிராவிஸ் ஹெட்டின் சராசரி ஸ்ட்ரைக் ரேட் 320, மிச்சேல் மார்ஷின் ஸ்ட்ரைக் ரேட் 325. 3 சிக்சர்கள், 5-4 ஓட்டங்களோடு 12 பந்துகளில் அவர் 39 ஓட்டங்களை எடுத்தார். இறுதியாக ஜாஷ் இங்கிலீஷ் ஆட்டமிழக்காமல் 13 பந்துகளில் 27 ஓட்டங்களையும், ஸ்டாய்னிஸ் 5 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 8 ஓட்டங்களையும் பெற்று போட்டியை முடித்துக் கொண்டார்கள். மரண அடி ஒன்று விழுந்திருக்கிறது. வேகமான துரத்தல், அதுபோல அதிரடி என்று பல்வேறு சாதனைகள் இன்றைய நாளில் படைக்கப்பட்டன. அந்த சாதனை பட்டியலை வாசிப்பதற்கு தனியாக மூச்சை எடுத்து நான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹெட் மாஷு என்று சொல்லக்கூடியது. டிராவிஸ் ஹெட் கொஞ்ச காலம் காணாமல் போயிருந்தார் ஆஸ்திரேலியாவின் கடைசி சர்வதேச போட்டிக்கு பிறகு. இப்போது விளையாடிய முதல் போட்டியிலேயே சாதனை படைத்து முடித்திருக்கிறார். 62 பந்துகள் மீதம் இருக்க 150 ஓட்டங்களுக்கு மேல் ஒரு இலக்கொன்றை வைத்து பெறப்பட்ட இந்த சாதனை அதிகமான பந்துகள் மீதம் இருக்க பெறப்பட்ட வேகமான துரத்தலாக பதிவாகி இருக்கிறது. ரொமேனியா கிரீஸ் அணிக்கு எதிராக, அதுவும் சின்ன அணிகள் மோதிய போட்டியில் தான் இதுவரை இந்த சாதனை இருந்தது. 43 பந்துகள் மீதம் இருக்க 158 அந்த இலக்கை துரத்தியது. இன்றைய நாளில் ஆஸ்திரேலியா 62 பந்துகள் மீதம் இருக்க இதை துரத்தி இருக்கிறது என்பது கவனிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இதுவரை காலமும் இடம்பெற்ற இது 2020 சர்வதேச போட்டிகள். அனைத்து விதமான 2020 போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு எதிராக இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே 62 பந்துகள் மீதம் இருக்க 150க்கு மேற்பட்ட இலக்கொன்றை துரத்தியதை இன்றைய நாளில் சமப்படுத்தி இருக்கின்றன. இதுபோல 10 ஓவர்களுக்குள் துரத்தப்பட்ட 155 என்ற பெரிய இலக்கு இதுதான். ஆடவர் 2020 சர்வதேச போட்டிகளிலும் அதுபோல அனைத்து விதமான ஆடவர் போட்டிகளிலும் இவ்வாறு துரத்தப்பட்ட வேகமான மிகப்பெரிய இலக்காக இது மாறி இருக்கிறது. பவர் பிளேயில் ஆஸ்திரேலியா 113 ஓட்டங்களை எடுத்தது. இது ஒரு பவர் பிளேயில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்கள் எண்ணிக்கையில் 2ஆம் இடத்தில் இருக்கு. ஆனால் டெஸ்ட் விளையாடும் முழுமையான அந்தஸ்து பெற்ற நாடுகளின் வரிசையில் இதுதான் 1ஆம் இடம். இதுவரைக்கும் பெறப்பட்ட பவர் பிளேயில் அதிகூடிய ஓட்டங்கள் ரொமேனிய அணி 116 ஓட்டங்களை எடுத்தது. சேர்பியாவுக்கு எதிராக 2021ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா 113 ஓட்டங்கள் இன்றைய நாளில் எடுத்திருக்கின்றது. வெறும் 6 ஓவர்கள். என்ன அசுர அடி! டிராவிஸ் ஹெட் 73 ஓட்டங்களை பவர் பிளேயில் எடுத்திருந்தார். ஆடவர் 2020 சர்வதேச போட்டிகளில் இதுவரைக்கும் ஒரு துடுப்பாட்டு வீரரால் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை இப்போது பதிவாகி இருக்கிறது. ஆட்டம் எடுக்காமல் 73 ஓட்டங்களை ஹெட் மட்டுமே எடுத்திருந்தார். இதற்கு முதல் பால் ஸ்டெர்லிங் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 2020ஆம் ஆண்டு பவர் பிளேக்குள்ளே 67 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அயர்லாந்து அணியின் தற்போதைய தலைவர். பவர் பிளேக்குள்ளே 16 பவுண்டர்களை விளாசி தள்ளி இருக்கின்றார் நம்ம டிராவிஸ் ஹெட். என்ன அடி! ஹெட்டின் அடி இனி தனியான அடியாக ஜாசூரிய, அதுபோல வீரேந்தர் சேவாக், ஷாகித் அப்ரிடி இந்த வரிசையில் இன்னும் ஒரு புதிய அதிரடி துடுப்பாட்ட வீரராக வந்து சேர்ந்திருக்கின்றார் இப்போது டிராவிஸ் ஹெட் என்றால் அதில் மிக இல்லை. 16 4 ஓட்டங்கள். இதற்கு முதல் கொலின் மான்ரோ மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு பவர் பிளேக்குள்ளே 14 4 ஓட்டங்களையும் 6 ஓட்டங்களையும் விளாசி தள்ளுகிறார். இவர் 16. இன்றைய நாளில் நான் ஏற்கனவே சொன்னேன் 80 ஓட்டங்களில் 78 ஓட்டங்கள் பவுண்டரிகளிலே பெறப்பட்டவை. தனியே பவுண்டரிகளில் மட்டும் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையில் முழுமையான அந்தஸ்து பெற்ற அணிகளில் இவர்தான் மிகப்பெரிய சதவீதத்தை இப்பொழுது வைத்திருக்கின்றார். இதுவரை காலமும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வைத்திருந்த வேகமான
ஆஸ்திரேலியாவின் 2020 சர்வதேச அரைச்சதத்தை இந்த நாள் சமப்படுத்திக் கொண்டார். ஸ்டாய்னிஸ் எடுத்தது இலங்கை அணிக்கு எதிராக 2022 ஆண்டு 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் 17 பந்தில் அரைச்சதம் எடுத்திருந்தார். இன்று அதையும் சமப்படுத்திக் கொண்டார் டிராவிஸ் ஹெட். எனவே இன்று தலையின் நாளாக மாறி போகிறது என்பது மிக சுவாரஸ்யமான ஒன்று. இந்த முதலாவது 2020 சர்வதேச போட்டிக்கு பிறகு இரண்டாவது போட்டி வருகின்ற வெள்ளிக்கிழமையும் மூன்றாவது போட்டி சனிக்கிழமையும் இடம்பெற போகிறது. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும். அங்கே 3 2020 சர்வதேச போட்டிகள், 5 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் ஆகிய ஆடப்பட போகின்றன. இது இங்கிலாந்துக்கான ஒரு எச்சரிக்கையாக ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டு இப்பொழுது அதை காண்பித்திருக்கிறது என்பது மட்டும் வரும். இந்தியா பக்கம் இருந்தும் ஒரு 2020 செய்தி. ராகுல் டிராவிட் இந்திய அணியின் முன்னாள் பயிற்றுவிப்பாளர் ராஜஸ்தான் ராயல்ஸின் தலைமை பயிற்றுவிப்பாளராக மீண்டும் திரும்புகிறார். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்று. குறிப்பாக ராகுல் டிராவிடின் இந்த முடிவு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. காரணம், அண்மை காலமாக பயிற்றுவிப்பாளராகவும் பணிப்பாளராகவும் 2 பாத்திரங்களை வகித்துக் கொண்டிருந்தார் சங்கக்காரை. எனவே சங்கக்காரை இப்பொழுது முழுமையாக பணிப்பாளராக பொறுப்பெடுத்துக் கொள்ள கிரிக்கெட் டைரக்டராக இருக்க ராகுல் டிராவிட் அவரது பயிற்றுவிப்பாளராக இப்பொழுது வந்து சேரப்போகிறார். எனவே 2025 IPL போட்டிகளில் இப்பொழுது ராகுல் டிராவிட் 2024 2020 உலக சாம்பியனுக்கு பயிற்றுவித்தவர் என்ற பெருமையோடு வந்து சேர்ந்திருக்கின்றார். எனவே இதன் அடிப்படையில் ஒப்பந்தம் ஒன்றை அவர் செய்து கொண்டார் என்று நான் கடந்த வாரங்களில் சொல்லியிருந்தேன். மீண்டும் ஒரு தடவை 19 வயதுக்குட்பட்ட அணியில் ராகுல் டிராவிட் பார்த்து வளர்த்து உருவாக்கிய சஞ்சு சாம்சனோடு சேர்ந்து தன்னுடைய பணியை கொண்டு செல்ல போகிறார் என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விடயமாக இருக்கு. ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸோடு மிக நெருக்கமான உறவை கொண்டு வருவார். அவர் ஆரம்ப காலத்திலே ஷேன் போனின் தலைமையிலே ஆடியிருந்தார். பின்னர் IPL அணியின் ராஜஸ்தான் அணியின் தலைவராக 2012-13 பருவகாலத்தில் இருந்திருந்தார். அதுபோல் அணியின் பயிற்றுவிப்பாளராகவும் மென்டராகவும் 2014-15 பருவகாலத்தில் இருந்திருந்தார். 2016 ஆண்டு அவர் டெல்லி டேர்டெவில்ஸ், அப்போதைய டெல்லி டேர்டெவில்ஸுக்கு பயணித்திருந்தார். அதுக்கு பிறகு தேசிய கிரிக்கெட் அகாடமியின் பயிற்றுவிப்பாளராக 2019 ஆண்டு பொறுப்பெடுத்துக் கொண்டவர் இந்தியாவின் 19 வயதுக்குட்பட்ட அணியையும் வழிநடத்தியிருந்தார். 2021 ஆண்டு இந்தியாவின் தேசிய அணியின் பயிற்றுவிப்பாளராக நியமிக்க மிக வெற்றிகரமான ஒரு பயிற்றுவிப்பாளராக வலம் வந்த பிறகு 2020 உலக கிண்ணத்தின் வெற்றியோடு தன்னுடைய பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து ஓய்வை அறிவித்து இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு திரும்புகிறார். ராஜஸ்தான் ராயல்ஸோடு இப்பொழுது இணைந்து கொள்கின்ற ராகுல் டிராவிடின் பயிற்றுவிப்பாளர் அந்த பட்டியலானது மிகப்பெரியது. இந்தியாவின் 19 வயதுக்குட்பட்ட அணிக்கு 2015 முதல் 19 வரை பயிற்றுவிப்பாளராக, அதுபோல் இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக இருந்தவர். உலக கிண்ணம் 19 வயதுக்குட்பட்ட உலக கிண்ணத்தின் 2ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டது இந்தியா 2016 ஆண்டு. 2018 சாம்பியனாக மாறியிருந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அவர் 2014-15 மென்டராக இருந்த வேளையில் 3ஆம் இடம் கிடைத்தது 2015. டெல்லி டேர்டெவில்ஸுக்கு மென்டராக 2016-17 பருவகாலத்தில் இருந்தார். இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக அவருக்கு கிடைத்த பெருமைகள்: உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் 2ஆம் இடம் 2023 ஆண்டு, அதுபோல T20 உலக கிண்ண வெற்றி 2024 ஆண்டு, T20 உலக கிண்ணத்தின் அரையிறுதிப் போட்டிகள் 2022 ஆண்டு, ஒருநாள் உலக கிண்ண போட்டியின் 2ஆம் இடம் 2023 ஆண்டு. இனி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அமோகமான காலம் வருமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சந்தோஷம். மீண்டும் வானை ஏதோ ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம் என்று. வெள்ளிக்கிழமை இடம்பெறப் போகின்ற 3வது மருதிகமான டெஸ்ட் போட்டிக்கு இங்கிலாந்து இப்போதே தயார்படுத்திவிட்டது. ஜாஷ் ஹாலை கொண்டு வருகிறது. 6 அடி 7 அங்குலம் கொண்ட இடது கை வேக பந்து வீச்சார். இங்கிலாந்து அணிக்காக அறிமுகமாக போகிறார். மேத்யூ போர்ட்ஸுக்கு பதிலாக அண்மை காலமாக 20 வயதை இப்பொழுதுதான் எட்டிப்பிடித்த இந்த இளைஞருக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்று இங்கிலாந்து தயாராக இருந்தது. முதல் தர போட்டிகளில் பெரிய அளவு அனுபவம் கிடையாது என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டது. ஆனால் இங்கிலாந்து லயன்ஸுக்காக அறிமுகமான வேளையில் மிகச்சிறப்பான முறையில் 74 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை அன்னை காலத்தில் வீழ்த்தியிருந்தார். இப்போதைக்கு 9 பிராந்திய அணிகளுக்கான போட்டிகளை ஆடியிருக்கின்ற அவரது சராசரி மிக மோசம் 84.54, 11 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். ஆனால் அவரது வேகம், அதுபோல அவரது இடது கை உயரிய ஆக்ஷனோடு கூடிய அந்த பந்துவீச்சு ஆகியன இங்கிலாந்து அணிக்கு எதிர்காலத்தில் ஒரு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தான் பல பேரது ஆச்சரியத்தின் மத்தியில் இன்னும் பல பேர் உள்ளூர் போட்டிகள் மிகச்சிறப்பாக ஆடி இருக்க இவருக்கான அறிமுகத்தை அவசரப்பட்டு வழங்கி இருக்கின்றார்கள் என்று தெரிகிறது. ஆனால் இது அவசரப்பட்ட இல்லாவற்றில் இலங்கையை பயமுறுத்துகிற விதத்தில் இவருடைய பந்துவீச்சு அமையுமா என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக மார்க்வுடின் வேகம் இங்கே இல்லாத சூழ்நிலையில் ஏற்கனவே அட்கின்சன் மிகச் சிறப்பான முறையில் பிரகாசித்திருக்கின்றார். எனவே அவருக்கு துணையாக இந்த இடதுகை வேக பதவிச்சாளராக கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். 3 வருடங்களுக்கு பிறகு, அதாவது சாம் கரான் அறிமுகமான பிறகு இங்கிலாந்துக்காக அறிமுகமாகின்ற முதலாவது இடதுகை வேக பதவிச்சாளராக இருப்பார். ஏற்கனவே இலங்கை அணிக்கு எதிராக இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்காக ஆடிய அனுபவம் இருப்பதன் காரணமாக இவரது பந்துவீச்சு இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்களை அந்த பயிற்சி போட்டிகள் சிரமப்படுத்தி இருந்தது. எனவே இதுவும் மிகச்சிறந்த ஒரு தருணம் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது. அதுபோல இலங்கை அணியின் முன்னாள் தலைவரான திமுத் கருணாரத்னம் இவரை உள்ளூர் போட்டிகளில் அறிந்து வருகின்ற அடிப்படையில் அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். குறிப்பாக அறிமுகம் இல்லாவிட்டால் அனுபவ குறைவு என்பது ஒரு வீரரின் திறமையை வெளிப்படுத்துவதற்கு தடையாகவே இருக்காது என்று சொல்லி தான் கருதுவதாக சொல்கிறார். அவர் நல்ல உதாரணமாக எடுத்திருப்பது ஷோயிப் பஷீரை அறிமுகம் இல்லாத நேரத்தில் ஒரு புதிய பந்து வீச்சாளராக இந்தியாவுக்கு கொண்டு சென்றது இங்கிலாந்து. அவர் 19 வயதிலே தன்னுடைய அறிமுகத்தை பெற்றுக் கொண்டார். இங்கிலாந்து எனவே புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்கிறது, பழைய பாரம்பரிய தெரிவுகளை மேற்கொள்வதில்லை. எனவே இது ஒரு நல்ல தருணம். இதை சரியான முறையில் இளைஞர்கள் பயன்படுத்தி தங்களது வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இன்னும் இடையவர்கள் பல பேர் இந்த வழியில் முன்னேறி வருவார்கள் என்று தன்னுடைய நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். இது இலங்கை தேர்வாளர்களுக்கும் நிச்சயமாக இப்பொழுது சமிந்து விக்ரமசிங்க போன்றோரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சில வேளைகளில் திமுத் கருணாரத்ன சொன்ன ஒரு தகவலாக இங்கே இருக்கு.
அதையும் கவனித்துக் கொள்வோம் நாங்கள். இதேவேளை கரீபியன் பிரீமியர் லீக் பக்கம் நாங்கள் இங்கே போனோம் என்று சொன்னால், நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு போட்டியை பார்த்து விடலாம். இந்த போட்டியில் ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸ் அணி சென்ட் லூசியா கிங்ஸ் அணியை சந்தித்திருந்தது. சென்ட் லூசியா கிங்ஸ் அணிக்காகத்தான் பானுக ராஜபக்ச முதலாவது போட்டியில் கலக்கியிருந்தார். இந்த போட்டியிலும் சென்ட் லூசியா கிங்ஸ் வெற்றி பெற்றது. ஆனால் பானுக பெரிய அளவில் சோபிக்கவில்லை. ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸ் அணி 142 ஓட்டங்கள் 7 விக்கெட்டுகளை இழந்து இதில் அதிகபட்சமான 36 ஓட்டங்களை ஜஸ்டின் கிரீவ்ஸ் எடுத்திருந்தார். 29 ஓட்டங்களை எடுத்தார் இமான் வாசிம். பந்து வீச்சிலே மிகச்சிறப்பாக பந்து வீசி 100 ஆகும் வெறும் 18 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பதிலடுத்து சென்ட் லூசியா கிங்ஸ் ஆடிய வேளையில் ஜான்சன் சார்ல்ஸ் 47 ஓட்டங்கள், ஃபேப் டு பிளஸி அணியின் தலைவர் 15 பந்துகளில் 28 ஓட்டங்கள், ஆனால் பானுக ராஜபக்ச 9 ஓட்டங்களை மட்டுமே எடுத்தார். அக்கீம் அகஸ்டே 27 ஓட்டங்கள் ஆட்டமிழக்கின்றார். தீம் சைஃபர்ட் ஆட்டமிழக்காமல் 27 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டார். 3 ஓவர்கள் மீதம் இருக்க வெற்றி பெறப்பட்டது. எனவே தொடர்ந்து நாங்கள் அவதானித்திருப்போம். துனித் வெல்லாலகே, மகேஷ் தீக்ஷண, பானுக ராஜபக்ச ஆகியோர் அங்கே எப்படியான திறமைகளை வெளிக்காட்டுகின்றார்கள் என்று. இந்திய பக்கமிருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் கிரிக்கெட் வீரர்களில் அதிகமான வரி செலுத்துபவராக இப்பொழுது தோனி, சச்சின் டெண்டுல்கர் ஆகியோரை முந்தி தொடர்ந்து 3வது வருடமாகவும் சாதனை படுத்திருக்கிறார் விராட் கோலி. விராட் கோலி வழங்கிய வரி செலுத்தும் தொகை இம்முறை 66 கோடி இந்திய ரூபாய். வரியை இவ்வளவு என்று சொன்னால் உழைப்பு எவ்வளவு இருக்கும் என்று சும்மா கணக்கு பண்ணி பாருங்க. MS தோனி 38 கோடி ரூபாயை வரியாக செலுத்தி இருக்கின்றார். சச்சின் டெண்டுல்கர் 28 கோடி, சௌரவ் கங்குலி 23 கோடி. எனவே இவர்கள் கோடிக்கணக்காக உழைத்தும் அந்த வசூலை தங்களது வரியாக செலுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மையில் பாராட்டக்கூடிய, நிச்சயமாக கிரிக்கெட் ரசிகர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம்தான். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். இத்தனைக்கும் சரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர் மற்றும் தோனி ஆகியோர் இப்போது போட்டிகளில் ஆடுவதில்லை. எனவே ஓய்வு பெற்ற பிறகும் விளம்பரங்கள் மூலமாக இவர்கள் இத்தனை தொகை உழைக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான். நாளை முதல் இந்திய ரசிகர்களுக்கு விருந்து படைக்க திலீப் டிராபி போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன. பல்வேறு நட்சத்திரங்கள் கலக்க போகிறார்கள். இதேவேளை டீம் ABCD என்று சொல்லி 4 அணிகளை பற்றி ஏற்கனவே நேற்று முன்தினம் என்னுடைய காணொலியில் அறிமுகப்படுத்தியிருந்தேன். அந்த அணிகளை பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருந்தேன். சுப்மன் கில் A அணியின் தலைவர் B அணியோடு ஆடப்போன்ற போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்க போனார். இந்த போட்டி பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் இடம்பெற போகிறது. CMDM மோதுகின்ற மற்றொரு போட்டியில் சூரியகுமார் யாதவ் முறை ஆடமாட்டார். நாளைய தினம் இந்த போட்டி நடைபெற்ற பிறகு உங்களுக்கான ஸ்கோர் விவரங்களை கொண்டு வருவேன். ஒவ்வொரு போட்டிகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். காரணம், பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடருக்கான இந்திய குடாம் அறிவிக்கப்பட போது நிச்சயமாக இந்த பெறுவர்கள் கவனிக்கப்படும் என்பது அனைவரும் அறிந்தது. எனவே அந்த பெறுவர்களோடு நாங்கள் உங்களுக்கான வீரர்களது சிறப்பான விடயங்களை நாங்கள் பார்க்கும் போது யார் யார் எப்படி எப்படி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள், தேர்வாளர்களுக்கு எந்த விதமான சிரமத்தை இவர்கள் வழங்க போன்றார்கள், தங்களை அணியிலே தெரிவு செய்ய போன்ற விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அவைதான் இந்த நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்க நான் ஆரம்பத்திலே கேட்ட கேள்விக்கான விடையை இப்பொழுது கொண்டு வருகின்ற நேரம். இதுவரைக்கும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில், ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் தரப்படுத்தல் புள்ளிகளை அதிக அளவில் பெற்றுக்கொண்ட, சாதனை புள்ளிகளை பெற்ற இலங்கையின் துடுப்பாட்டு வீரர் யார் என்று கேட்டது. ஒருநாள் சர்வதேச போட்டிகள் பல பேரும் பலவிதமான விடைகளை நிச்சயமாக இங்கே சொல்லியிருப்பீர்கள் என்று எனக்கு உறுதியாக தெரியும். ஆனால் சரியான விடை உங்களில் ஒரு சிலர் மட்டுமே சரியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இலங்கை சார்பாக மிகச்சிறந்த தரப்படுத்தல் புள்ளிகளை பெற்றுக் கொண்டவர் அரவிந்த் டி சில்வா. ஆனால் அரவிந்த் டி சில்வாவை விட ஒரு புள்ளி குறைவாக எடுத்திருந்த குமார் சங்கக்காரவும் அரவிந்த் டி சில்வாவும் ஒரு நாளும் ICCயின் ஒருநாள் சர்வதேச தரப்படுத்தல் பட்டியலில் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டது கிடையாது. அரவிந்த் டி சில்வா 862 புள்ளிகள். இது 1997ஆம் ஆண்டு அவர் உச்சபட்ச ஃபார்மில் இருந்த வேளையில் இந்த புள்ளிகளை அடைந்திருந்தார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் போது அவர் இந்த புள்ளிகளை பெற்றிருந்தார். ஆனால் தரப்படுத்தலில் அவருக்கு அப்போது கிடைத்தது 2ஆம் இடம் தான். குமார் சங்கக்கார் 2015ஆம் ஆண்டு இருந்த அசுர ஃபார்மிலே உலகக்கிண்ண போட்டிகளின் போது அவர் தன்னுடைய ஓய்வை அறிவித்த காலத்திலே 861 புள்ளிகளை எடுத்திருந்தார். அரவிந்தை விட ஒரே ஒரு புள்ளி குறைவு. ஆனால் அவரும் அப்போது இருந்தது 2ஆம் இடம். இலங்கை சார்பாக ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் தரப்படுத்தலில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரே ஒருவர் சனத் ஜெயசூரிய. அவர் பெற்றுக்கொண்ட புள்ளிகள், அதிகபட்ச புள்ளிகள் 838. 2003ஆம் ஆண்டில் தான் இந்த புள்ளிகளை அடைந்திருந்தார். இந்த 3 பேருக்கு பிறகு ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இலங்கை சார்பாக தரப்படுத்தல் புள்ளிகளில் அதிக புள்ளிகளை பெற்றிருந்த ஒருவர் TM டில்ஷான் 802 புள்ளிகளை எடுத்திருந்தார் 2015 பருவகாலத்தில். இன்னும் ஒருவர் அர்ஜுன ரணதுங்க 789 புள்ளிகளை எடுத்திருந்தார் 94 பருவகாலத்தில். வேறு யாரும் இத்தகைய புள்ளிகளை எடுத்தது கிடையாது. அர்ஜுனா அப்போது இருந்தது 5ஆம் இடம். அதுபோல திலகரன் டில்ஷான் பெற்றுக்கொண்டது அவருடைய அதி உயர் இடமாக இருந்தது 3ஆம் இடம். ரசல் ஆனல்ட், எங்களால் பல பேரால் ஆச்சரியமாக பார்க்கப்படும் ஆனல்டா என்று கேட்டால் 2001ஆம் ஆண்டு ஆனல்ட் 769 புள்ளிகளோடு அப்போதைய தரப்படுத்தலில் 4ஆம் இடத்தில் இருந்தார். எனவே அந்த தரவையின் சுவாரஸ்யமான விடயமாக உங்களுக்கு தந்து கொண்டு இப்போது விடைபெறுகிறேன். மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். நாளைய தினம் சந்திக்கும் வேளையில் 3வது இறுதியுமான டெஸ்ட் போட்டிக்கான முன்னோட்டம். இலங்கை ரசிகர்கள் இனி என்னத்தை பார்த்து என்ன என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு நம்பிக்கையோடு பார்ப்போமே, 3வது போட்டியில் தோற்று வெள்ளை அடிப்பை கொடுக்க போறோமா இங்கிலாந்துக்கு, இல்லாவிட்டால் ஒரு போட்டியிலாவது வென்று ஒரு ஆறுதல் வெற்றியை கொஞ்சம் உத்வேகத்தோடு பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்புவோம் சொல்லி பார்ப்போம். நாளை சந்திப்போம்.